நீங்கள் பேசுகிறது நான் ஷெரீஃப் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் கேட்குறதுக்கு சுகமாக இருக்குது அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ கம்மிங் பேக், நான் இன்றைக்கி வந்ததுக்கு மெயின் காரணமே என்னோடய டான்ஸ் பார்ட்னர். நான் ஃபஸ்ட் சென்னையிலே கால் வைக்கும் போது ஒரு ஃபேஸ் பார்த்ததுன்னா அது ஆந்தனி வாங். வாங், நிஷாந்த் அண்ட் சாதத், த ப்ரொடியூசர், த பேக் போன் ஆஃப் ஹேண்ட்பிக் ரெக்கார்ட்ஸ். எப்படின்னா நான் 15 இயர்ஸாக தெரியும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரகிள் என்னோடய ஸ்ட்ரகிள் நம்ம சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். ஓகே, எப்போவுமே பேசுவோம், ஏதோ பண்ணலாம்டா, பெருசாக பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், இண்டிபெண்டன்ஸ் சாங் நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது, நம்ம குட் டான்ஸு, நம்ம ஓரளவுக்கு நல்லா ஆடுறோமே, ஏன் வரல, அப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். இப்போ எப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் நம்ம போயிட்டு கேட்க வேணாம், ஒரு மியூசிக் லேபிளை நீங்களே ஓப்பன் பண்ணிட்டீங்க. அப்போது கன்ஃபார்மாக ஹூஎவர் த பீப்புள் நம்ம மாதிரி டான்ஸர்ஸ் நம்மளுக்கு ஒரு சாங் வேணும். ஏன்னா we are not that typical commercial ஒரு டான்ஸிங்கோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபேஸ் நம்மக்கிட்ட தட் கமர்ஷியல் தமிழ்நாட்டிலே ஒன்றும் இருக்கும்ல, அது இல்லாமல் we were just thinking what to do. So I'm very happy that they have started this label company. Of course, I think இவங்க அந்த struggle தாண்டி வந்திருக்கனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் that whom we should give an opportunity and எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுதுன்னு. ஸோ I'm very very happy. வாங் அண்ட் நிஷாந்த் அண்ட் சாதத், இது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு மொத்தமாக 6-7 பேர் ஒரு டீம் இருக்காங்க. 15 years I've seen them and I'm so happy and proud and I feel so blessed that இன்றைக்கி நான் இங்கே நின்றுட்டு உங்களுக்காக உங்ககிட்ட பேச முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு முக்கியமாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி டீமை என்கரேஜ் பண்ணணுன்ட்டு என் சைட்லேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வாங் அண்ட் நிஷாந்த், வாங்க ரொம்ப வருஷமாக நான் பார்க்குறேன் இந்த டான்ஸ் இதில். ஆக்சுவலாக அது எவ்வளோ ஸ்ட்ரகிள்னால் அது சொல்ல முடியாத ஸ்ட்ரகிள். ஏன்னா டான்ஸர்ஸ்க்கு தான் தெரியும். நான் ஆக்சுவலாக 500-600 அசிஸ்டண்ட்டாக எங்கள் அண்ணனுக்கு அசிஸ்டண்ட்டாகவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொரியோகிராஃபராக இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் தான் எனக்கு ஒரு லைஃப் கிடச்சிது. ஆக்சுவலாக எப்படின்னா எல்லா டான்ஸ் கிளாஸும் மூட வேண்டிய சந்தர்ப்பம். அந்த டைமில் ப்ரொடியூசர் சுந்தரும் காமராஜன்றவங்க தான் இந்த மாதிரி லக்கி மேனுன்ட்டு ஒரு கன்னட படம், அது ஓமை கடவுளை ரீமேக் பண்ணுறது, அதை கன்னடத்தில் பண்ணேன். அதுவும் புனித், கர்நாடக ரத்னா புனித் ராஜ்குமார், அந்த கர்நாடகா சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட ஆக்சுவலாக கெஸ்ட் ரோலில் தான் நான் அவரை கேட்டேன். ஆனால் அவரை வச்சு நிறைய படம் அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்புறம் அதை ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு டைரக்டராகும் போது தான் அதாவது மியூசிக் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது என்ன ஷார்ட் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பேக். பட் இன் டெப்த் ஒரு சாங் பின்னாடி ஒரு லிரிக்கு ஜென்ரலாக இருக்கும். பட் அதை இம்ப்ரவைசேஷன் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அது நார்மலாக இல்லை. ஏன்னா எல்லாருடைய மைண்டும் அது பிரெயின் ஸ்டாம் பண்ணி அது ஒத்துழைச்சி அது வரத்துக்கு அது ஒரு மேஜிக் நடக்கணும். இங்கே இந்த 2 சாங்லேயும் அந்த மேஜிக்கை நான் பார்க்குறேன். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட் திங். ஏன்னா இதில் எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். அந்த ஆகாய கங்கை ஒரு வார்த்தையும் ரொம்ப அற்புதமான ஒரு ஃப்ரெஷ் எழுத்து. ஐ திங்க் சாரி சார் உங்கள் பேர் கார்த்திக். நிஜமாகவே அவர் பேசும்போதே தெரியுது அது எவ்வளோ ஆழம் இருக்குது அதில். அப்படி பார்க்கும்போது அப்படியே ஒரு சூதிங், ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுது. நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஈவன் த மியூசிக் எல்லாமே ஆக்சுவலாக அதுதான் அந்த மேஜிக் நடந்திருக்கு. இதுக்கு இது நடந்தால் மட்டும் போதும் இல்லை, நீங்கள் அதை சேர்க்கணுன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்தது இன்னொரு அன்பிலே, அது நிஜமாகவே அது வேறு விதமான ஒரு ஜானர். அது நிஜமாகவே எல்லாமே இந்த எல்லா கிராஃப்டும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. சரி, இதை அமைக்கிறதுக்குன்னா இவங்களுடைய உழைப்பில் எல்லாம் மாஸ்டர்ஸ். ரியலி இங்கே இருக்கவங்க எல்லாமே ரியலி தே ஆர் வெரி வெல். அந்த கஷ்டம் அந்த இதெல்லாம் தெரியுது. இவங்களுக்கு நிஜமாகவே என்னோடய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும்.
முக்கியமாக நீங்கள் தான் ஆக்சுவலாக இவங்களை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி புது டீம் இவங்களெல்லாம் வந்து சேர்க்கணுன்ட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னையும் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எப்பவுமே ரொம்ப பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்காது. பட் ஜென்ரலி இன்றைக்கி இங்கே நின்று பேசணுன்றது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் ரியலி ஹார்ட் ஒர்க்கிங். எனக்கு ஐ திங்க் 2 பேரும் வாங்கும் சரி, நிஷாந்தும் சரி, இதை எங்கே அந்த ஸ்பார்க் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. காட் பிளஸ் தெம். உங்களுடைய இந்த உழைப்பு வந்து இன்னும் மேலும் மேலும் உயரணும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஆல் எல்லாருக்குமே ஹோல் டீம் எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கும் மைக்குக்கும் ஸ்டேஜுக்கும் ரொம்ப ரொம்ப தூரம், என்னை மன்னிச்சிருங்க, என்னைய மாட்டி விட்டுட்டாங்க. பட் கம்மிங் டு த சாங் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் எனக்கு வந்து வாங்கண்ணா ரொம்ப நாளாக தெரியும். அண்ட் என்னை வந்து ஃபேமிலியாக நினச்சிட்டு என்னைய வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ப்ளீஸ் என்னை மைண்டில் வச்சுக்கோங்க, அடுத்த வாட்டி நீங்கள் மியூசிக் ஆல்பம் பண்ணும்போது ப்ளீஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும், எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய நன்றி, என் தாய் தந்தையிற்கு என் நன்றி, என் குருக்களுக்கு நன்றி. என்ன வரிசையாக லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி என்ன சொல்லாதீங்க. இந்த ஆகாய கங்கை பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போய் தெரியும். அங்கே நிறைய இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ சக்தி ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த வருஷத்தினுடைய முதல் ஸ்டேஜ் எனக்கு இதே ஸ்டேஜில் தான் ஓம்காளி ஜெய்காளி அந்த படத்தினுடைய ஸ்க்ரீனிங் நடந்தது. ஸோ அதனுடைய டைரக்டர் மிஸ்டர் ராமச்செல்லப்பா சார் வந்திருக்கிறாரு. தேங்க்யூ சார் வந்ததுக்கு. பூவை சுரேஷ் என்னுடைய நண்பர், அவர் வந்திருக்கிறாரு. ஜெமினிமணி அவர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு போட்டு இந்த சாங்கில் வந்து நிஷாந்தோடைய 2 ஜானருமே காட்டிட்டார். ஃபஸ்ட்டு ஸ்டைலாக எப்படி இருக்கணும் அப்படின்றது வேறு மாதிரி ஃபேண்டஸியாக ஒரு அழகான ஒரு கதைக்களம் மாட்டு இருக்கும். அது ஒரு இந்த சாங்கை பார்க்கும்போதே இது ஒரு பிக்சரேஷன் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. செகண்ட், எங்களுடைய ஆகாய கங்கையில் மண் சார்ந்து பட்டையை கலப்புற மாதிரி. இப்போ ஏன்னா நான் வந்து நடிச்சுட்டு வந்த சீரியல் எல்லாமே மண் சார்ந்த நாடகங்கள் தான். விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சியாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீரியலாக இருக்கட்டும், இப்போது தனம்னு ஒரு சீரியல் நடிச்சிட்ருக்கேன். ஸோ அதுலேயும் மண் சார்ந்த ஒரு கதை தான். ஸோ நிஷாந்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த படம் இந்த ஆல்பம் சாங் நம்ம அப்படியே ஒரு வெள்ளித்திரையாக நம்ம வந்து படமாக எடுக்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இதில் நாங்கள் இருக்கோம். படமாக எடுக்கும்போது தயவுசெய்து மாற்றிடாதீங்க வேறு யாரையும். டைரக்டர் சார் உங்கள்கிட்ட இதாக கேட்டுக்கிறேன். அதுலேயும் வந்து நானே ஃப்ரெண்டாக கேரக்டர் நடிக்கிறேன். என்ன ப்ரோ, ஹீரோ யாரா? ஹீரோ நீங்கள் தான், வேறு யார்? அப்புறம் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஃபங்க்ஷன் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்க வராங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் அப்போது சரி ஓகே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் வந்தாங்க. வந்து பார்த்தோன்னே ஓ இப்போ ஆல்பம் சாங்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க. உள்ளே வந்து பார்த்தா ஃபைட்லாம் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் ஸ்டைலில் ஏதோ ஒரு ஃபைட்லாம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். அவரும் ஏதோ பேசி இன்ட்ராக்ட் பண்ணணுமே, ஏன்னா ஃபைட்டில் ரொம்ப ஹார்டாக நம்மளை இறக்கி விட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் ஹாய் ஐ எம் டக்ளஸ் குமாரமூர்த்தி, யூஆர் வயர் ஃப்ரம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்கள் எங்கேருந்து வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். பக்குன்னு ஆயிடுச்சு. என்னது ஆளை பார்த்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ட்ரோன் ஷாட்டு, அந்த ட்ரோன் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து அவர் தான் ஷூட் பண்ணார் வேறு லெவலில். ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருங்க எல்லாருமே. ஆகாய கங்கையினுடைய அவ்வளோ ஒரு அருமையான ஒளிப்பதிவு மிஸ்டர் அஜித். அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. தலைவா கொஞ்சம் எந்திரிச்சிங்க தலைவா. ஸோ அவருக்கு எல்லாருமே இவ்வளோ தூரம் பச்சை பசேர்னு நம்ம கண்கூட குளிராக பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஒளிப்பதிவில் தான். சக்தி வந்து பேசணும் அப்படின்னு அவரை பற்றி சொல்லணுன்னா நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் அவர் பண்ணியிருக்கிறாரு. பர்சனலாக எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு மூவும் போகும்போதும்
தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும், நாட்கள் தள்ளிகிட்டே போயிருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா அவர் பல விஷயங்களை கடந்து தான் இந்த சாங்கை வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ இயக்குனருக்கும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக பிரதர், இது வந்து பிளஸ்ஸிங்கான ஒரு ப்ராஜெக்ட். இது கூடிய சீக்கிரம் நம்ம படமாக பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ. என்னை பேச அழைத்த அனைவருக்கும் நன்றி. கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன்.